வணக்கம். இன்னைக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. சார் நான் எக்ஸல்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் மட்டும் அடிச்சு வச்சிருந்தேன். திடீர்னு இப்போ ஃபுல் நேம் வேணும்னு கேட்டாங்க. டேட்டா ஒரு 400 பேருக்கு மேல எம்ப்ளாயி நேம் எழுதி வச்சிருக்கேன் சார். அது எப்படி மெர்ஜ் பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சின்ன கமெண்ட் தான். நெறைய பேர் அத யூஸ் பண்ணியிருப்பீங்க. தெரியாதவங்களுக்காக இது போடுறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த செல்லுல வேணும். ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற காலத்தில் ராம் வச்சுருக்கோம். லாஸ்ட் நேம்ங்கிறதுல குமார் இருக்குது. இங்கே வந்து ராம்குமார் அப்படின்னு நமக்கு வரணும். ஜஸ்ட் சிம்பிள். நீங்கள் ஒரு இந்த எக்ஸலில் கன்கார்டினேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கன்கார்டினேட் சரிங்களா? இதை கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த லெட்டர் நம்ம வேணுமோ, எந்த எந்த செல்லு வேணுமோ அந்த செல்லை நம்ம டைப் பண்ணணும். அந்த செல்லை டைப் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு டாலர் சிம்பிள் போடணும். போட்டுட்டிங்கன்னா இப்போ D4 நமக்கு வேணும். அதனால் D4 இதை கொடுத்துட்றோம். அடுத்தது கமா, அடுத்தது எந்த லெட்டர் சேர்த்தணும். E4 இருக்கிற குமாருங்கிற லெட்டர் நமக்கு வேணும். ஸோ நம்ம அடுத்தது $E4 இதை போடுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராம்குமார் அப்படின்னு வந்துருச்சு. இதை சிம்பிளாக ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 100 செல்லு வச்சுருந்தாலும் 500 செல்லு வச்சுருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டேட்டிலும் வந்துடும். அடுத்தது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ராம்குமார், ஃபயாஸ் அகமத், ஜான்சி ராணி, தமிழ் செல்வி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் இல்லாமல் வரும். இப்போ நமக்கு ஸ்பேஸோடு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதே தான் நம்ம இடையில என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் கன்கார்டினேட், அடுத்தது என்ன செல்லு வேணுமோ அந்த ஃபர்ஸ்ட் நேம் D4 $D4 கமா ப்ளஸ் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கு, எம்டி ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். எம்டி ஸ்பேஸ் கமா அடுத்தது $E4 கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இப்போது இந்த ராமுக்கும் குமாருக்கும் இடையில் ஒரு ஸ்பேஸ் வந்துடும். இதை அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா செந்தில்குமார் கரெக்டாக ஸ்பேஸ் விட்டு வந்துடும். இது ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். அவருக்காக இந்த வீடியோ நான் அனுப்புனேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எக்ஸலில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவாக நீங்கள் கேட்குற சந்தேகங்களை வாய்ப்பு இருக்கும்போது நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.